அப்படியே இந்த நைட்டு வியூவ பாருங்க. வேற லெவல்ல இருக்கு லைட்டிங்ஸ்லாம் போட்டு. இந்த ஃபுல் ப்ராப்பர்ட்டி நமக்கான ப்ராப்பர்ட்டி தாங்க. இந்த கேம்ப்லேருந்து, ரூம்ஸ்லேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கான ப்ராப்பர்ட்டி தான். பிரைவேட் காட்டேஜ் தான். ஸோ ஹலோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன். நீங்கலாம் வேற லெவலா இருக்கீங்கன்னு நம்புறேன். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா, கொழுக்குமலையில இருக்க ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி தான். இது என்ன மெயின் ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, மத்த கொழுக்குமலை கேம்ப் எல்லாமே வந்து காமன் கேம்பா இருக்கு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பிரைவேட் காட்டேஜ். இங்க பாருங்க டைனிங் செட்டப்லாம் வேற லெவல்ல இருக்கு. நீங்க 20 பேர் வந்தாலும் ஒண்ணா உட்காந்து அட்ட டயத்துல சாப்பிடலாம். அந்த அளவுக்கு பெரிய டைனிங் போட்டிருக்காங்க வெளிய. ஸோ நீங்க குரூப்பா வந்து என்ஜாய் பண்றதுக்கு இது ஒரு செம்ம ப்ராப்பர்ட்டி. அப்படியே இதில ஒவ்வொன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் வந்து பாருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே பேக் சைடு பார்த்தீங்கன்னா, அந்த டைனிங்க்கு அப்படியே பேக் சைடு பார்த்தீங்கன்னா, டிஜே போட்டு வைப் பண்றதுக்கான ஒரு பிளேஸ் இருக்கு. கேம்ப் ஃபயருக்கான ஒரு பிளேஸ் இருக்கு. அப்படியே ஒன் பை ஒன்னா காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இந்த லைட்டிங்க பாருங்க. நம்ம அப்படியே ஃபோட்டோஸ் ஷூட்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இத அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ரவுண்டு போய் காமிச்சுட்டு வந்துர்றேன். ஏன்னா எனக்கே பார்க்க ரொம்ப எக்ஸைட்மென்ட்டா இருக்கு. ஸோ இதாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ட்ரீலேருந்து, ஊஞ்சல்லேருந்து எல்லாருமே லைட்டிங் செட் பண்ணி வச்சிருக்காங்க. அவ்வளோ சூப்பர்பா இருக்கு. ஸோ கேம்புமே வந்து இந்த ப்ராப்பர்ட்டில நீங்க 40, 50 பேர் வந்தாலும் தாராளமா ஸ்டே பண்ணலாம். ஏன்னா உள்ள பெரிய காட்டேஜ் இருக்கு. ஒரு 3 பெட்ரூம் உள்ள பெரிய காட்டேஜ். அப்படியே டென்ட் கேம்பும் நமக்கான கேம்ப் எல்லாமே போட்டு குடுத்துருவாங்க. ஸோ இந்த ஃபுல் ப்ராப்பர்ட்டியும் வேற யாருமே ஆக்குபை பண்ண மாட்டாங்க. ஒன்ஸ் நம்ம குரூப் புக் பண்ணிட்டோம்னா நமக்கானது தான் ஃபுல் அண்ட் ஃபுல். வேற யாருமே ஒரு 2, 3% கேம்ப்ல போடுறது அந்த மாரி கம்பெனிலாம் பண்ணவே மாட்டாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பிரைவேட் ப்ராப்பர்ட்டியா தான் இருக்கும். ஸோ நீங்க வந்து அப்படி டிஜே வந்து வைப் பண்றதுக்கான பிளேஸு, மத்த கேம்ப் மாரி வந்து எல்லாத்தையும் ஒரே பிளேஸ்ல இல்லாம எல்லாத்துக்குமே செப்பரேட் செப்பரேட் பிளேஸா இருக்கும். ஸோ முக்கியமான ஒரு ஸ்பாட் காட்டுறேன். பட் அது ஏன் முக்கியமான ஸ்பாட்டுன்னு இப்ப தெரியாது. ஜஸ்ட் இப்போ ஒரு ஹார்ட் ஷேப்ல ஒரு லைட்டிங் மாரி தெரியும். உங்களுக்கு மார்னிங் இதோட வியூ கண்டிப்பா காட்டுறேன். வேற லெவல்ல இருக்கும். ஸோ அதுக்காண்டி வெயிட் பண்ணுங்க. வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கான இடம். நைட்டு ஃபோட்டோ ஷூட்டுக்காகவும், மார்னிங் வந்து நீங்க வியூ வேற லெவல்ல இருக்கும். ஸோ கேம்ப் ஃபயர் ஏரியா நீங்க எவ்வளோ பேர் வந்தாலும் மொத்தமா அவ்வளோ பேத்துக்கு கேம்ப் ஃபயர் போட்டு வைப் பண்ணலாம் நீங்க. ஸோ அதுக்கான செப்பரேட் பிளேஸே போட்டுருக்காங்க. டிஜே வைப்ன்னு உங்க ஃபேமிலியா நீங்க ஒரு 5, 6 ஃபேமிலி சேர்ந்து வந்தீங்கன்னா கூட அந்த அளவுக்கு செம்ம என்ஜாய்மென்ட்டா இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வைபு செட்டு. அதே மாரி நீங்க கேக் கட் பண்றது, இல்ல பார்ட்டி செலிப்ரேட் பண்றது, இல்ல ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸ்ல வந்து செலிப்ரேட் பண்றதுன்னு சொல்லிட்டு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து செம்ம ப்ராப்பர்ட்டி. ஓகேங்க. அவுட் சைட் பார்த்தாச்சு. இப்ப இன்சைட் பார்த்துடலாமா? இதுதான் 3 பெட்ரூம் உள்ள பிரைவேட் காட்டேஜ். ஸோ மார்னிங் காமிச்சா தான் நல்லா இருக்குன்றக்காண்டி உங்களுக்காண்டி மார்னிங் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு, ஸோ மார்னிங் இதான் ஸோ உள்ள என்டர் ஆனோனே பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் டோர் ஓப்பன் பண்ணி வர மாரி தான் இருக்கும். ஒரு பெரிய காரிடார் இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்லிப்பர் ஷூலாம் அப்படியே வெளிய வச்சுட்டு, ஸோ அப்படியே உள்ள என்ட்ரன்ஸ் ஆயி என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஹால் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஹாலையுமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு டார்மெண்ட்ரி பெட்ஸ் போட்டு குடுத்துருவாங்க. ஸோ நீங்க வந்து ஒரு பல்க் ஆஃப் பீப்பிள்ஸ் வரீங்கன்றப்போ ரூம்ஸ் பத்தல, எக்ஸ்ட்ரா பெட்ஸ் வந்து நம்ம ஹால்லயும் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பேர் போட்டு படுத்துக்கலாம். ஒண்ணாவே வந்து பார்த்தீங்கன்னா, தாராளமா 10 பேர் படுக்கலாம். இல்ல நீங்க வந்து எனக்கு ரூம்ஸ்லாம் வேணாம். நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணாவே இங்க ஹால்ல இருக்கணும்னு நெனச்சாலும், அதே மாரி அரேஞ்ச் பண்ணி குடுத்துருவாங்க. ஹால்லயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிவி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பெரிய ஹாலு. ஸோ ரொம்பவே நீட் அண்ட் ஹைஜீனிக்கா இருக்கும் இந்த ரூம். மேல வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே உங்களுக்கான சூப்பரா ஃபால் சீலிங்லாம் போட்டு செம்மையா பண்ணியிருக்காங்க. இந்த ரூம் நான் ஏன் இவ்ளோ ரெக்கமெண்ட் பண்றேன்னா, நான் 4 இயர்ஸ், 3 இயர்ஸ் முன்னாடி இந்த ரூமுக்கு வந்தேன். அப்ப எப்படி இருந்துச்சோ சேம் எக்ஸாக்ட்டா அதே மாரி நீட் அண்ட் ஹைஜீனிக்கா மெயின்டெயின் பண்றாங்க. ஸோ அதுதான் மெயினு. ஸோ இதுதான் ஒன் ஆஃப் த ரூம்ங்க. 3 பெட்ரூம் இருக்கும். ஸோ எல்லா ரூமுமே பெரிய பெரிய ரூம்ஸு. அந்த ரூம்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மேட்ரஸ் போட்டிருப்பாங்க. நீங்க எக்ஸ்ட்ரா பெர்சன்ஸ் போட்டுக்கலாம். இல்ல கிட்ஸ கீழ போட்டு படுத்துக்கலாம். ஸோ ரொம்பவே ஒரு பெரிய ஸ்பேசியஸா உள்ள ரூம் தான். ஓகேங்களா? ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, தாராளமா மேல ஒரு 3 பேரு, கீழ ஒரு 2 பேர், 5 பேர் படுக்கலாம். இன்னும் அந்த சைடும் ஸ்பேஸ் இருக்கு. எக்ஸ்ட்ரா மேட்ரஸ் போடுறதா இருந்தா நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? உள்ளயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அட்டாச்ட் ரெஸ்ட் ரூம், வாஷ் பேஷன், ஹேண்ட் வாஷ் பண்றதுக்கான வாஷ் பேஷன் எல்லாமே இருக்கும். ஸோ இதுதாங்க அந்த வாஷ் பேஷன். ரொம்பவே நீட்டா இருக்கு. ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அட்டாச்டு ரெஸ்ட் ரூம் வந்துரும். வாட்டர் ஹீட்டர் வந்துரும். நீங்க கேம்பிங்லாம் போனா வாட்டர் ஹீட்டர்லாம் இருக்காது. குளிக்கிறதுக்குலாம் காமன் ரெஸ்ட் ரூமா தான் இருக்கும். இந்த ரெஸ்ட் ரூம் இப்ப எப்படி இருக்கோ, நீங்க புக் பண்ணி வரப்பயும் இதே கண்டிஷன்ல தான் இருக்கும். ஏன்னா நான் 4 இயர்ஸ் பார்க்குறப்போ இதே மாரி தான் இருந்தது. இன்னும் நெறையா தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. வெளிய லைட்டிங்ஸ்லாம் போட்டு நெறையா டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாரி எக்ஸ்ட்ரா தான் பண்ணியிருக்காங்க தவிர எதுவுமே கம்மியாவல. இன்னும் 2 ரூம் இருக்கு. அந்த 2 ரூமையும் காமிச்சர்றேன். ஸோ இது வந்து ஆல்ரெடி ஒரு ரூம் பார்த்துருக்கோம். இது வந்து 2ண்ட் ரூமு. ஓகேங்களா? ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா, 3 மெம்பர்ஸ் படுக்கிற மாரி ஒரு பெரிய பெட்டு, ஃபால் சீலிங்லாம் பண்ணி பக்காவா இருக்கும். கீழயும் எக்ஸ்ட்ரா மேட்ரஸ் போட்டு படுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ரூம்லயும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு விண்டோ சைட்ல வந்து வியூ பார்க்குற மாரி ஒரு செட்டப் இருக்கும். ஸோ இங்க 3 ரூம் இருக்கு. ஸோ 3 ரூம்லயுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு விண்டோஸ் இருக்கும். ஸோ நம்ம மொத்தம் இங்க 3 ரூம் அங்க ஒரு ரூம் இருக்கு. இங்க ஒரு ரூம் பார்த்தோம். ஸோ 3 ரூம் தான் இப்ப பார்க்க போறோம். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்ட்டா சேம் ஃபர்ஸ்ட் ரூம் எப்படி பார்த்தோம், சேம் அதே மாரி தான் இருக்கு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெருசா இருக்கும். ஸோ இதுதான் அந்த ரூமு. இங்கேயுமே 3 மெம்பர்ஸ் படுக்கிற மாரி ஒரு பெட்டு, கீழ எக்ஸ்ட்ரா பெட்டு, அட்டாச் ரெஸ்ட் ரூமு, ஃபால் சீலிங் எந்த ஒரு குறையுமே இருக்காது. உங்களுக்கு உங்க ரூம் அப்படி இருக்கு, எங்க ரூம் அப்படி இருக்குன்னு நீங்க சண்டை போட்டுக்கலாம் வேணாம். எல்லாமே சேமா தான் இருக்கும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அஸ் யூசுவல் விண்டோ இருக்கும். இந்த விண்டோ சைட்ல நைட் நம்ம பார்த்தோம் லைட் செட்டப்லாம் போட்டு, அந்த வியூ தெரியும். ஓகேங்களா? மீதி 2 ரூம்ல வந்து சீனரி வியூ தெரியும். இங்க வந்து நம்ம காட்டேஜோட வியூ தெரியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அஸ் யூசுவல் சேம் அதே மாரி தான் உங்களுக்கு வாஷ் பேஷன், அந்த வார்ட்ரோப்லாம் இருக்கும். உள்ளுக்குள்ளேயே அட்டாச்டா வார்ட்ரோப் இருக்கும். நீங்க தேவையான திங்ஸ், ஷூஸ் எல்லாமே வச்சுக்கலாம்.
ஸோ உங்களோட ஜுவல்லரி இருந்தா அந்த மாரி வச்சுக்கலாம். பெட்டுமே அவ்வளோ சூப்பரா, அவ்வளோ சாஃப்ட்டா இருந்ததுங்க. அந்த பிளாங்கெட் எல்லாமே அவ்வளோ நீட்டா கிளீன் பண்ணி பண்ணியிருந்தாங்க. இங்க இன்டோர் கேம்ஸுமே இன்டோர், அவுட்டோர் கேம்ஸ் எல்லாமே உள்ளேயே குடுத்துருவாங்க. ஸோ நீங்க வந்து செஸ்ஸு, கேரம் எல்லாமே இருக்கும். வண்டி பார்க் பண்ற பிளேஸு. ஸோ நான் மார்னிங் ஒரு வியூ காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன்ல. ஆக்சுவலா நீங்க கொழுக்குமலை பீக் ஹைட்டுக்கு போனா தான் இந்த வியூ கெடைக்கும். ஃபுல்லா மிஸ்ட்டு, சன்ரைஸ் ஆகும். பட் இந்த ரெசார்ட் நீங்க புக் பண்ணீங்கன்னா, நீங்க ரூம விட்டு வெளிய வந்தாலே போதும். கொழுக்குமலையில அவ்வளோ ரஷ்ல, அவ்வளோ எக்ஸ்ட்ரா பேமெண்ட் குடுத்துலாம் தேவையில்ல. நான் நைட்டு சொன்ன வியூ இந்த வியூ தான். பட் எல்லா நாளுமே இப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஸோ பர்ட்டிகுலர் டே ரெயின் வந்துட்டு இந்த மாரி இருந்தா தான் இந்த மாரி கிளவுட் நமக்கு கெடைக்கும். ஸோ நல்ல வியூ இருக்கும். இது நீங்க வந்து ஆக்சுவலா இங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஈவினிங் வந்து 2:00 செக் இன் டைம். நான் ஃபுல் பேக்கேஜ் நான் சொல்லிடுறேன். 2:00 செக் இன் டைம் ஓகேங்களா? ஒரு 4:00 போல ஈவினிங் வந்து ஒரு சன்செட் ட்ரெக்கிங் கூட்டு போவாங்க. ஸோ அந்த சன்செட் வியூ வந்து இந்த மாரி தான் இருக்கும். பாருங்க வேற லெவல்ல இருக்கும். லைக் கொழுக்குமலை எப்படி இருக்கும், சேம் அதே மாரி ஒரு சன்செட் வியூ பாயிண்ட்குள்ள கூட்டு போவாங்க. ஸோ நீங்க ஃபேமிலியா, ஃப்ரெண்ட்ஸா போய் என்ஜாய் ஒரு சன்செட் நல்ல ஒரு சன்செட் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு தாராளமா வரலாம். இல்ல நீங்க வாட்டர் ஃபால்ஸ் போறதா இருந்தா, அந்த டைம்ல வாட்டர் ஃபால் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் கூட்டு போற மாரி இருக்கும். இங்க நெறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ஸோ சன்செட் கண்டிப்பா இருக்கும். அது ஸ்கிப்பே ஆவாது. ஓகேங்களா? ஸோ 2:00 செக் இன் பண்ணிட்டு, வெல்கம் ட்ரிங்க் பண்ணிட்டு, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு 4:00 நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, 4 to 4:30 நம்ம சன்செட் ட்ரெக்கிங் கிளம்பிரலாம். போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஈவினிங் வந்து உங்களுக்கு கேம்ப் ஃபயர், டிஜே மியூசிக்கு அந்த மாரி நீங்க ஃபேமிலியா ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். ஸோ அதே மாரி கேம்ப் ஃபயருக்கு அது ஆல்ரெடி நான் சொன்ன மாரி கேம்ப் ஃபயர் எல்லாமே பக்காவா பண்ணி குடுத்துருவாங்க. எல்லாமே ஆட்டம் பாட்டம் முடிச்சதுக்கப்புறம் நைட் டின்னர் இந்த பேக்கேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு நைட் டின்னர் ப்ரொவைட் பண்ணிருவாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ணிருவாங்க. ஈவினிங் டீ, மார்னிங் டீ எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருவாங்க. ஸோ டின்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கீ ரைஸு, 65 சப்பாத்தி, சிக்கன் கிரேவி, வெஜ் கிரேவி அண்ட் 1 ட்ரிங்க் நம்ம ப்ரொவைட் பண்ணிருவாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இட்லி, சட்னி, சாம்பார், வடை அந்த மாரி எல்லாமே நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணிருவாங்க. ஃபுட் எல்லாமே அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. நீங்க கஸ்டமைஸ் பண்றதாலும் பண்ணிக்கலாம். இந்த ஃபுட் வெரைட்டீஸ் இல்லாம உங்களுக்கு ஏதாவது அடிஷனலா ஆட் பண்ணா நீங்க முன்னாடியே சொன்னா, அதுக்கேத்த மாரி பிரிப்பேர் பண்ணி அவங்களே குடுத்துருவாங்க. நைட் தூங்கி எந்திரிச்சு ஏர்லி மார்னிங் நம்மளுக்கு சன்செட் ட்ரெக்கிங் சாரி சன்ரைஸ் ட்ரெக்கிங் கூட்டு போவாங்க. ஏர்லி மார்னிங் 3:30க்கு எந்திரிச்சா 4:00 நம்ம சைட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜீப் வந்துரும். ஸோ அங்க இருந்தா நம்ம கொழுக்குமலை ஜர்னி ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? மேக்ஸிமம் 4 to 4:15 கிளம்புனா தான் நம்ம கரெக்ட்டா சன்ரைஸ் பார்க்க கரெக்ட்டா இருக்கும். ஸோ நம்மளோட காட்டேஜ்க்கே வந்து உங்கள பிக்கப் பண்ணிப்பாங்க. பிக்கப் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ரோட் சஃபர் தான். 4 மணிக்கு வந்து அடிக்கிற குளிர்ல எந்திரிச்சு போற த்ரில்லே வேற மாரி இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ரோடா இருக்கும். பட் இதோட இதோட சீனரிலாம் அவ்ளோ சூப்பரா இருக்கும். உங்களுக்கு மார்னிங் ரிட்டர்ன் வரப்போ அதெல்லாம் நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. நிப்பாட்டி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். பட் இப்போ வந்து எந்த வியூவுமே தெரியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் இருட்டா மட்டும் தான் இருக்கும். நீங்க அந்த ஜீப் ஆடி ஆடி போறத நீங்க வந்து பார்த்து என்ஜாய் பண்ற மாரி இருக்கும். ஸோ இதாங்க கொழுக்குமலைய பத்தி பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் நான் டீட்டெயில்ஸ் எல்லாமே எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டேன். 2:00 செக் இன் டைமு, வந்தோட்டி ஒரு வெல்கம் ட்ரிங்க், ஈவினிங் சன்செட் ட்ரெக்கிங்கு, நைட்டு கேம்ப் ஃபயர், டிஜே மியூசிக்கு, டின்னரு, மார்னிங் வந்து கொழுக்குமலை சன்ரைஸ்க்கு 4:00 கிளம்பி போறது. போயிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா இருக்கும். அதே மாரி நைட் டின்னர் மாரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் ப்ரொவைட் பண்ணிருவாங்க. ஸோ அது முடிச்சுட்டு நீங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஃப்ரெஷ்மென்ட் ஆயிட்டு, குளிச்சு ரெஃப்ரெஷ்மென்ட் ஆயிட்டு நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு கிளம்பி செக் அவுட் பண்ணிட்டு போற மாரி தான் இருக்கும். ஆனா இந்த ஒர்த்துங்க. ஒரு கொழுக்குமலை வந்து எத்தன பேர் வந்திருக்கீங்கன்னு தெரியல. பட் ஒரு தடவ வந்தீங்கன்னா ரிப்பீட்டடா நீங்க எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டே இருப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலின்னு சொல்லிட்டு. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு அழகான வியூ, இப்படி ஒரு அழகான சன்ரைஸ் நீங்க எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அவ்ளோ பியூட்டிஃபுல்லா நீங்க மிஸ்ட்டுக்கு மேல இருப்பீங்க. ஓகேங்களா. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, கொழுக்குமலையில கூட மிஸ்ட் கம்மியா தான் இருக்கு. நம்ம புக் பண்ண ரெசார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மிஸ்ட்டுக்கு மேல தான் ரெசார்ட்டே இருந்தது. அந்த மாரி ஒரு செம்ம சூப்பர் பிளேஸு. ஓகேங்களா. ஆனா இங்க வந்து பார்த்தீங்கன்னா, வீக்கெண்ட்ல ரொம்ப ரஷ்ஷா இருக்குங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீக் டேஸ் பிளான் பண்ணுங்க. வீக்கெண்ட்ல பயங்கர ரஷ்ஷா இருக்கும். நீங்க எதையுமே பார்த்து என்ஜாய் பண்ண முடியாத அளவுக்கு கூட்டம் இருக்கும். பட் ஆனா வீக்கெண்ட்ல தான் எல்லாத்துக்கும் லீவ் இருக்கும். எனக்கு புரியுது. பட் ஆனா வந்து வீக் டேஸ்ல பிளான் பண்ணுங்க. நீங்க ரிலாக்ஸா எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். கொழுக்குமலை முடிச்சுட்டு அப்படியே வந்தீங்கன்னா, ஜீப் அங்கேயே தான் வெயிட் பண்ணுவாங்க. உங்கள பிக்கப் பண்ணி ரிட்டர்ன் கூட்டு போவாங்க. ஓகேங்களா. மார்னிங் வந்து உங்கள ட்ராப் பண்ணிட்டு, ஸோ அங்கருந்து உங்கள அது எங்க ட்ராப் பண்ணாங்களோ அங்கேயே வெயிட் பண்ணுவாங்க. நீங்க சன்ரைஸ் எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு, அதே ஜீப்ல ஏறி நம்ம டிராவல் பண்ணி வர மாரி இருக்கும். ரிட்டர்ன் போறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த டீ ஃபேக்டரி எல்லாமே இருக்கும். ஓகேங்களா. அங்க நிப்பாட்டி நீங்க ஃபோட்டோஸ், வீடியோஸ் எடுக்கிறதா இருந்தா எடுத்துக்கலாம். போற வழி ஃபுல்லா அவ்ளோ சூப்பரா இருக்கும். நைட் நீங்க வந்தப்ப பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் இருட்டா தான் பார்த்துருப்பீங்க. இப்ப தான் உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸே காத்திருக்கு. அத வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணி பாருங்க. ஸோ இந்த காட்டேஜ் நீங்க புக் பண்ண நெனச்சீங்கன்னா, குறைஞ்சபட்சம் நீங்க ஒரு 10, 15 பேருக்கு மேல இருந்தீங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டா இருக்கும். ஓகேங்களா. 20, 30 பேர்னா தாராளமா இன்னும் பெஸ்ட்டா இருக்கும். உங்களுக்கு பிரைஸ் கம்மியாக வாய்ப்பு இருக்கு. நான் பிரைஸ் ஏன் மென்ஷன் பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் நம்பர் ஆஃப் பெர்சன பொறுத்து பிரைஸ் மாறும். ஏன்னா, அது அவ்ளோ பெரிய காட்டேஜ், அவ்ளோ பெரிய ஸ்டே ஓகேங்களா. நீங்க ஒரு 6 பேர், 10 பேர்லாம் வந்தீங்கன்னா பிரைஸ் அதிகமா தான் இருக்கும். ஸோ அதனால பிரைஸ் எக்ஸாக்ட்டா இதுதான்னு சொல்ல முடியாது. இன்னொன்னு இங்க கொழுக்குமலை ஜீப் சஃபாரிலயுமே பிரைஸ் ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது. ஓகேங்களா. யூசுவலா கவர்ன்மென்ட் ஃபிக்ஸ் பண்ண பிரைஸ் வேணா உங்களுக்கு 3, 5 இருக்கலாம். பட் ஆனா வந்து இங்க பிரைஸ் மாறிக்கிட்டே இருக்கும். டிபெண்ட்ஸ் அப்பான் த இது டிமாண்ட்ஸ பொறுத்து உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். அதனால யூசுவலா வந்து பார்த்தீங்கன்னா, வீக்கெண்ட் சனிக்கிழமைலாம் பார்த்தீங்கன்னா,
ரூ. 4000 உள்ள ஜீப் ரூ. 8000 போக கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃபுல் பேக்கேஜா எடுத்தே வாங்க. ஏன்னா, அதுல உங்களுக்கு ஸ்டே வந்துரும், ஃபுட் வந்துரும், ஜீப் சஃபாரி வந்துரும், எல்லாமே சேர்ந்து வந்துரும். நம்ம காச மிச்சம் பண்றேன்ற பேர்ல டைரக்ட்டா போய் நம்ம ஜீப் புக் பண்ணி போய்க்கலாம்னு வந்தீங்கன்னா, இங்க எக்கச்சக்க பிரைஸா இருக்கும் ஜீப்புக்கு மட்டுமே. அதுக்கு நம்ம ஃபுல் பேக்கேஜ் புக் பண்ணா நம்மளுக்கு ப்ராஃபிட்டபிளா இருக்கும். ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் ஃபுல் பேக்கேஜாவே புக் பண்ணுங்க. ஓகேங்க. நீங்க இந்த காட்டேஜையும், கொழுக்குமலை பேக்கேஜையும் புக் பண்ணுச்சுன்னா, ஸ்க்ரீன்ல தெரியும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல ஃபுல் டீட்டெயில்ஸ் குடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி புக் பண்ணிக்கங்க. இல்ல ப்ரோ நாங்க இவ்ளோ குரூப்பாலாம் வரல. நாங்க ஒரு 4, 5 பேரா தான் வருவோம். ஒரு கப்புலா தான் வரோம்னு நெனச்சா கண்டிப்பா ஃபீல் பண்ண வேணாம். இவங்க கிட்ட 10 கேம்ப் ஸ்டேவும் இருக்கு. இதே பேக்கேஜ்ல பண்ணி குடுக்குறாங்க. நான் இப்ப என்ன பேக்கேஜ் சொன்னேனோ, சேம் பேக்கேஜ் வந்து தனியா நீங்க 2 பேரா வந்தாலும் புக் பண்ணிக்கலாம். 5 பேரா வந்தாலும் புக் பண்ணிக்கலாம். ஸோ, அதனால எதுனாலும் நீங்க இந்த நம்பர கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம். ஸோ, கொழுக்குமலை பேக்கேஜ் உங்களுக்கு பக்காவா, சூப்பரா நீங்க ஃபேமிலியா என்ஜாய் பண்றதுக்கு இந்த நம்பர கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான தட்டி விடுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸும் நீங்க பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் வரும். டூரிசம் பத்தி தான் வரும். ஸோ, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தட்டி விட்டுக்கங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். அன்டில் தென் பாய். டேக் கேர்.